அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், கோடை விடுமுறை விட்டாகிவிட்டது. அனைவரும் சுற்றுலா செல்கிறார்கள். நான் வீட்டுக்குள் அடைந்தே இருக்கிறேன் என்று ரோஹித் கிருஷ்ணன் வருத்தப்பட, குடும்பத்துடன் ஒரு சுற்றுலா செல்லலாம் என்று முடிவு செய்தோம். முதலில் குமார கோயிலுக்கு சென்று முருகனை தரிசித்துவிட்டு நாங்கள் புறப்பட்டோம் காளிகேசம் நோக்கி. இயற்கை எழில் கொஞ்சம் மரங்கள் சூழ சாலையே ஒரு பசுமை குகைக்குள் செல்வது போல் காட்சியளித்தது. சாலையின் இருபுறமும் ரப்பர் மரங்கள் செழித்தோங்கி நிற்க, பச்சை பசுமை ஆடை அணிந்தால் இறைவி தன்னை பாடுகிறோம் என்ற பாடல் வரிகள் நினைவிற்கு வந்தது. சாலையின் இருபுறமும் ஓங்கி உயர்ந்த மரங்கள். என்ன காட்டு மரங்கள்! இயற்கையாகவே வளருகின்ற மரங்கள் அழிக்கப்பட்டு முழுவதும் ரப்பர் மரங்களாக காட்சியளிக்கிறது. என் மகன் ஹனுமன் பக்தன். அவனுக்கு குரங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். வழியில் சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த குரங்குகள் அவனை உற்சாகமூட்டியது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். செல்லும் வழியில் சாலை ஓரத்தில் மேய்கின்ற மாடுகளையும் பார்த்து கொண்டே யாத்திரையை தொடர்ந்தோம். பச்சை பசேலென்று மரங்களுக்கு இடையே யாத்திரை சென்றதனால் கண்களுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியாக இருந்தது. வழியில் இப்போது காண்பது இது ஒரு ஆறு. ஆனால் தண்ணீர் இல்லாததால் அந்த ஆறு பாறைகளாக தெரிகிறது. அங்கிருந்து மீண்டும் காளிகேசம் நோக்கி எங்கள் யாத்திரை தொடர்கிறது. பசுமையை ரசித்தவாறே, இயற்கை அழகை ரசித்தவாறே, இயற்கை காற்றை சுவாசித்தவாறே எங்களுடைய பயணம் தொடர்ந்தது. குட்டீஸ் குதூகலத்தால் துள்ளி குதித்தார்கள், மகிழ்ச்சியில் ஆனந்தமடைந்தார்கள். அப்படி காளிகேசத்தை வந்தடைந்தோம். இந்த காளிகேசம் என்பது ஒரு அற்புதமான தலம். இங்கு காளி கோயில் அமைந்துள்ளது. இக்கோ டூரிசத்துக்கு உட்பட்ட பகுதி என்பதனால் வரும் வழியில் கீரிப்பாறையில் வனத்துறையினர் செக் போஸ்ட் அமைத்திருக்கிறார்கள். அங்கு நபர் ஒருவருக்கு 30 ரூபாய் கட்டணம், வாகனத்துக்கு 50 ரூபாய் கட்டணம் என்று செலுத்தி அங்கிருந்து காளிகேசத்திற்கு செல்ல வேண்டும். வனப்பகுதியில் மழை பெய்வதனால் ஆற்றில் தண்ணீர் சற்று கலங்கலாக வருகிறது. வழக்கமான நாட்களில் இது கண்ணீர் போல் காட்சியளிக்கும். மேலிருந்து நாம் வீடியோ பிடித்தால் அதன் அடிமட்டம் வரை தெளிவாக நம் கண்களுக்கு தென்படும். இந்த காளிகேசம் ஆறு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்ச அமர்ந்திருக்கிறது. இந்த காளி கோயிலில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு மற்றும் பௌர்ணமி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். இந்த நாட்களில் பஸ்களும் இயக்கப்படும். அதனால் பக்தர்கள் அதிகமாக வந்து காளியம்மனை தரிசித்து செல்லுவார்கள். மற்ற நாட்களில் பூஜைகள் நடைபெறாது. குழந்தைகள் குதூகலமாக தண்ணீரில் விளையாட, ரோஹித் கிருஷ்ணன் தண்ணீருக்குள்ளேயே அவனை 4 சக்கர வாகனத்தில் இறக்கி நிறுத்தியதால் அவன் மகிழ்ச்சியில் திளைத்தான். உற்சாகமாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்த போது வனத்தின் உள்பகுதியில் கனமழை பெய்வதாகவும் அதனால் ஆற்றில் திடீரென்று தண்ணீர் பெருக்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று வனத்துறையினர் எச்சரித்தனர். இதனால் ஆற்றில் நின்றவர்களெல்லாம் வேகமாக கரையேறி கிளம்ப, நாங்களும் அந்த இயற்கையை விட்டு பிரிய மனமில்லாமல் அந்த இயற்கையான ரம்மியமான சூழலிலிருந்து புறப்படுவதற்கு விருப்பமில்லாமல் அங்கிருந்து கிளம்பினோம். அன்பர்களே, இந்த இனிய தலம் நாகர்கோவிலிருந்து தடிக்காரன்கோணம் சென்று தடிக்காரன்கோணத்திலிருந்து கீரிப்பாறை வழியாக இந்த காளிகேசத்திற்கு செல்ல வேண்டும். அற்புதமான தலம். கோடை விடுமுறையில் ஒரு நாள் சென்று வர ஏற்ற தலம் இது. அம்மனையும் வழிபட வேண்டும் என்று கருதினால் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, பௌர்ணமி போன்ற நாட்களில் சென்று வருவது சிறப்பு. இங்கு சிறிய அருவியும் உண்டு. இந்த தலத்திற்கு செல்ல காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரை மட்டுமே அனுமதி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு செல்வதற்கு முன் மழை உள்ளதா, வனத்துறையினர் அனுமதிப்பார்களா என்பதை உறுதி செய்துவிட்டு செல்வது சிறப்பு. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.